ஹல்லேலூயா. சந்தோஷமாக சொல்லுவோம் ஹல்லேலூயா. அங்கங்கே எல்லாம் உட்காந்துருக்கிற மாதிரி இருக்குது. ஹல்லேலூயா. பரவாயில்ல, அப்படியே இருக்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. 8 மாதங்கள் ஆண்டவர் நம்மை கண்ணின்மை போல பாதுகாத்து 9வது மாதத்தையும் ஆண்டவர் காண நம்மளுக்கு கிருபை பாராட்டினார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த காலை முதல் உலக சத்தத்தை கேட்டு ஒருவேளை ஏமாந்து நீங்கள் போய் வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இந்த நாளில் ஒரு ஜீவனுள்ள வார்த்தைகளை கொண்டு நம்மளை உயிர்ப்பிக்க அவர் வல்லவராக. எந்த நோக்கத்துக்காக இந்த கூட்டம் வைக்கப்பட்டதோ அதை நிச்சயமாக ஆண்டவர் நிறைவேற்றுவார். சாலமன் சொன்னது மாதிரி இந்த கூட்டம் ரொம்ப சந்தோஷமான கூட்டம். ஏன்னா 10 பேருக்கு ஆண்டவர் என்ன செஞ்சாராம்? சுகத்தை கொடுத்தாரு. நன்றி செலுத்து வந்தவங்க எத்தனை பேர்? ஒருத்தர் தான். கரங்களை தெரியும். அதில் ஒருத்தர் நான் தான் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மற்றவங்களுக்கெல்லாம் அதிகமாக வேலை இருக்கிறது, அதனால் வர முடியல. ஹல்லேலூயா. அவர் செய்த நன்மைகள் ஏராளம். இதனால் நானும் ஒரு சாட்சி சொல்லணும். கடந்த மாதம் எனக்கு இந்த லெஃப்ட் கை ரொம்ப வலியாக இருந்தது. நான் உங்கள்கிட்ட நான் சொல்லியிருந்தேன், சாட்சி சொல்லியிருந்தேன். எல்லா டெஸ்ட்டெல்லாம் எடுத்து பார்த்து இந்த ஒரு மாதம் மாத்திரை மருந்து நம்பவில்லை. ஆண்டவர் தான் நான் நம்பி அதை ஜெபம் பண்ணி போட்டோம். ஆண்டவர் இந்த நாளில் ஒரு அற்புத சுகத்தை என்னுடைய கரத்துக்கு கொடுத்து அந்த மறக்கிற காரியங்கள் எல்லாம் மாறி ஆண்டவர் ஒரு நல்ல சுகத்தை தந்தார். இன்னும் பரிபூர்ண விடுதலை தவிர அவர் வல்லவராக இருக்கார். நான் இதே மாதிரி யாரும் சொன்னாங்க 31 நான் சாட்சி சொல்கிறேன் ஆண்டவரேன்னு சொன்னேன். மெட்டில்டா சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். அதே போல் நானும் சொன்னேன் ஆண்டவருக்கு. ஆண்டவர் இந்த நாளில் அற்புத சுகத்தை தந்தார். முடிஞ்சவங்களாம் எழுந்து நின்று இந்த ஒரே ஒரு கவியை பாடி இந்த ஹல்லேலூயா அந்த செய்திக்கு நம்ம போகிறோம். ஹல்லேலூயா. 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 ஓ ரபா ஷரபலபா திகரபலபா. கொஞ்ச நேரம் வாய்களை திறந்து ஹல்லேலூயா. சோர்ந்து போகிறவர்களுக்கு சத்துவத்தை தருகிற தேவன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னா சாப்பிட்டாலும் மாத்திரை மருந்தில் ஒன்றும் வராது. ஆனால் ஆண்டவர் கொடுக்குற பலன் தான். ஓ ரபா திகரபலபா. கொஞ்ச நேரம் வாய்களை திறந்து ஆண்டவரே நீர் பேசும் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. என்னோடு நீர் பேசும் ஆண்டவரே. நீர் பேசினால்தான் எல்லாம் ஆகும். ஹல்லேலூயா. மனுஷன் பேசினா ஒன்றுமே நடக்காது ஆண்டவரே. ஆனால் வரக்கூடிய 9வது மாதத்துக்கு ஏற்ற மன்னாவை நீர் எனக்கு தாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஓ ரபா ஷரபா திகரபலபா. என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன். உம்மால் எல்லாம் கூடுமென்று உம்மை நான் நம்பியுள்ளேன். என்னால் ஒன்றும் கூடாதென்று எம்மை நான் தந்து விட்டேன். உம்மால் எல்லாம் கூடுமென்று உம்மை நான் நம்பியுள்ளேன். ஆண்டவரே நீர் பேசும் ஆண்டவரே. நீர் பேசினால்தான் ஆண்டவர் எல்லாமே. இந்த பிரதான பாவியை தயவாக மன்னித்து மறைத்து நீர் வெளிப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். அப்படியே அமரும்படியா உங்களை அன்போடு கேட்டுக்கிறேன். எடுத்தவங்க வாசிங்க. எனக்கு செய்தி கொடுக்கணும் தான் நான் யோசித்து பார்க்கும்போது, ஜெபித்து நான் பார்க்கும்போது என்னென்னமோ செய்திகள்லாம் வந்தது. அதனால் ஆண்டவர் இது ஒரு நடுவு எனக்கு போட்டார். ஹல்லேலூயா. காட்ஸ் ஃபியர். கர்த்தருடைய பயம். சத்தமாக சொல்லுங்க. கர்த்தருடைய பயம் இந்த வர நாட்களிலே மிகவும் குறைவாக இருக்கிறது. ஹல்லேலூயா சொல்லுங்க. என்னுடைய வாழ்க்கையிலே குறைவாக இருக்குது, என்னுடைய வீட்டிலே குறைவாக இருக்குது, என் வேலை ஸ்தலத்திலே குறைவாக இருக்குது, என் சபையிலே குறைவாக இருக்குது. கரங்களை தட்டி நன்றி செலுத்தலாமா? ஆண்டவருடைய பயம் எங்கே இருக்குதோ அங்கே என்ன இருக்குமா? பரிசுத்தம் இருக்கும். கரங்களை தட்டலாமா கொஞ்ச நேரம்? ஹல்லேலூயா. எல்லா ஆசீர்வாத வசனம் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் ஆண்டவருடைய பயம் குறைவாக இருக்கிறது மேலே ஆண்டவர் இந்த நாளில் சுட்டி காட்டியிருக்கிறார். ஹல்லேலூயா. 8 மாதம் எப்படியோ போயிடுச்சு ஆண்டவரே. 8 மாதம் நான் யாருக்கும் பயம் இல்லைன்னு சொல்லலை, குறைவாக இருக்கிறது. எல்லாருக்கும் பயம் இருக்குது. எல்லாரும் ஆண்டவரை தேடுகிறோம், அதிகமாக தேடுகிறோம். ஆனால் சில நேரங்களில் ஆண்டவருடைய ஃபியர் ஆஃப் த லார்ட் என்ன இருக்குதுங்க, அப்படியே குறைஞ்சி விட்டது. இந்த நாளில் ஆண்டவருக்கு கிட்ட சொல்லிட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம்? வெளியே போகும்போதும் ஒரு நல்ல பயத்தோடும் ஆண்டவர் அதிகமாக தேடுகிற ஒரு பயத்தோடு நம்ம போக போகிறோம். எடுக்கிறவங்க வாசிங்க. மல்கியா 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசி. எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனது. மல்கியா 3:16 வாசிங்க. சத்தமாக வாசிங்க. எடுத்துங்க, சீக்கிரமாக வாசிக்கணும் வசனங்களை. மல்கியா 3:16. அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள். ஆமென். ஹல்லேலூயா. யாருக்கு பயந்தவர்கள்? சத்தமா சொல்ல. நீங்களும் பேசணும் என் கூட. சைலண்டா இருந்தா நடக்காதுங்க. யாருக்கு பயந்தவர்கள்? கர்த்தருக்கு
பயந்தவர்கள். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லும் ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவர் ஒருவர் பேசிக்கொள்ளும். எவ்வளோ நம்ம பேசலாம், உலக காரியங்க பேசலாம், என்னென்னமோ பேசலாம், ஆனால் ஆண்டவருடைய பயத்தோடு அது இருக்காதுங்க. ஹல்லேலூயா. அரசியல் பேசலாம், என்னென்னமோ பேசலாம். சில பேர் என்ன செய்வாங்க, பைபிளே பேசுவாங்க. அதுதான் கர்த்தருக்கு பயப்பட பேசி கொள்வார். எத்தனை பேர் அந்த மாதிரி பேசியிருக்கிறீங்க? சத்தமாக சொல்லுங்க. நான் பேசியிருக்கிறேன். வேலை ஸ்தலத்தில் கூட நாங்கள் கர்த்தருக்கு பயப்படுறவங்க பேசுவோம். உலகத்தார் என்னென்னமோ பேசின்னு இருப்பாங்க, ஆனால் நான் வித்தியாசமான சொல்கிறேன். அல்லேலூயா சொல்லுவோம். பார்க்கலாம். வாலிப பசங்க ரொம்ப வயதானவங்கள மாதிரி உட்காந்து நிற்கிறாங்க. சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவர் ஒருவர் பேசி கொள்வார்கள். ஹல்லேலூயா. எப்பப்போ நம்ம பேசுகிறோமோ, எப்பப்போ அது அதிகமாக இருக்கிறதோ, அடுத்த லைனை வாசிங்க. ஆமென். கரங்களை தட்டி சொல்லுங்க. கர்த்தர் கவனித்து கேட்பார். நீ கர்த்தருக்கு பயந்து அவருடைய காரியங்களை நீர் பேசும்போது யார் கவனிக்கிறதுங்க? கர்த்தர் கவனிக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? நான் கர்த்தர் பற்றி பேசும்போது, கர்த்தருடைய காரியத்தை நான் பேசும்போது கர்த்தர் என்ன செய்கிறாராம்? கவனிக்கிற தேவனாக இருக்கிறார். ஒருவேளை உங்கள் பிள்ளைகள் உங்களை கவனிக்காமல் இருக்கலாம், பேசுறத அப்பா அம்மா பேசுறத யாரும் கவனிக்காமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றார், கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவர் ஒருவர் பேசிக்கொள்வார்கள், கர்த்தர் கூர்ந்து கவனிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர், இந்த வசனம் போட முடியுமா? இங்க வரலீங்களா? ஹல்லேலூயா. கர்த்தர் கவனிப்பார். அடுத்த வசனத்தை வாசிங்க. அது கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. இன்னைக்கு எல்லாம் ஃபியர் ஆஃப் த லார்ட் தான். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்கு ஞாபக புஸ்தகம் ஒன்று அவர்களுக்கு முன்பாக. கரைகளை தட்டி சொல்லலாமா? இங்க வர மாதிரி பார்க்கமா? எஃப்சி வருங்களா? ஹல்லேலூயா. கரைகளை தட்டி சொல்லலாம். இந்த வசனம் கரைகளை தட்டலாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு பேசிக்கொள்வார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காக அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று. ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. நான் பேசுறதெல்லாம் ஒரு புஸ்தகத்தில் எழுதுறாரு ஆண்டவர்னு சொல்லுங்க. நான் என்ன பேசுறேனோ கரைகளை தட்டலாமே. நான் யாரை பற்றி பேசுறேன்? சினிமாக்காரனை பற்றி பேசுறேனா? அரசியல்வாதி பற்றி பேசுறேனா? குடும்ப காரியங்களே அதிகமாக இருக்குதா அந்த புஸ்தகத்தில்? இல்லை. ஆண்டவருக்கு பயந்து நீங்க பேசும்போது ஒரு ஞாபக புஸ்தகம் வைத்திருக்கிறாருங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? நான் என்ன பண்ணேன் ஏது பண்ணலாம் மறந்துடுவான். ஆனால் ஆண்டவர் சொல்றார், நீ என்ன பேசுற, என்ன செய்யற, என்ன நடக்கிற, எங்கெங்க போற, யாரை பற்றி பேசுற, யாரை உயர்த்துற. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இங்க இருக்கும்போது ஆண்டவருடைய அட்மாஸ்பியரிலே இருப்போம். நம்ம பயப்படுதல்னா எழுதுங்க, குறைவாக எழுது. என்னோடு சேர்த்து சொல்றேன். ஹல்லேலூயா. நம்முடைய பேச்சில் ஆண்டவருடைய வார்த்தை அதிகமாகவே இல்லை. ஆண்டவர்னால உணர்த்தி காட்டுகிறார். வேலை ஸ்தலத்தில் உன்னுடைய பேச்சு எவ்வளவு அதிகமா இருக்குது? ஆண்டவருக்கு பயந்த பேச்சு இருக்குதா? ஆண்டவருக்கு வாழுகிற வாழ்க்கை பேச்சு இருக்குதா? பைபிள் வசனத்தில் நம்ம பேசுறோமா? அல்லேலூயா. எத்தனை பேர்கிட்ட வேலையில் தைரியமா இயேசு நல்லவர் என்பது சொல்லியிருக்கிறோம்? எத்தனை பேர் சொல்லியிருக்கிறீங்க? அல்லேலூயா சொல்லாம எல்லாரும் சொல்லியிருக்கிறோம். ஆனால் குறைவா இருக்குது ஆண்டவர்னு சொல்ல. என்னோட சேர்த்து போறணும். சில நேரத்தில் வெட்கப்படுறேன், சில நேரத்தில் பயப்படுறேன், சில நேரத்தில் சொல்லணுமான்னு நினைக்கிறேன். சொல்லி பாருங்க, அற்புதம் நடக்கும், அடையாளம் நடக்கும், அதிசயம் நடக்கும். கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவர் ஒருவர் பேசிக்கொள்வார்கள். நம்முடைய பேச்சில் யார் இருக்குது முதல்லன்னு பார்க்கணும். நம்முடைய பேச்சில், நம்ம கான்வர்சேஷனில் யார் முதலின்மையாக இருக்கிறாங்க? ஹல்லேலூயா. எவ்வளோ பேசலாம், நம்ம பேசக்கூடாதுன்னு இல்லை, ஆனால் ஆண்டவர் பற்றி அது என்ன செய்யணுமா? அதிகமாக இருக்க வேண்டும். நாமளுக்கு போய் பேசின பத்தியா அந்த வசனங்க, அந்த காரியங்களை எழுதி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை மனுஷன் மறந்துடலாம், உங்க அப்பா அம்மா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்ய மாட்டாரா? ஒரு நாளும் என்ன செய்ய மாட்டாரு?
மறக்க மாட்டார். சொல்லுங்க, கரெக்டாக சொல்லுங்க. ஆண்டவர் என்ன மறக்கவே மாட்டார். ஏன்னா ஞாபக புஸ்தகம். ஹல்லேலூயா. அவர் எப்படிப்பட்ட தேவன் என்பது நம்மளுக்கு தெரியும். சொல்லுங்க சத்தமா, அவர் எப்படிப்பட்ட தேவன். சத்தமா சொல்லுங்க. ஒரு நாமத்தை சொல்லலாம் பார்க்குமே. எல்லாரும் சொல்லுங்க. அவர் ஜீவனுள்ளவர், அவர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர், அவர் சாவாமை உள்ளவர், அவர் பரிசுத்தர், அவர் நீதியுள்ள நியாயாதிபதி, அவர் திரும்பி போகிற தேவன். கரங்களை தட்டி சொல்லிக் கொண்டே இருக்கலாம். அவ்வளவுதான். அவரை பத்தி தெரியுமா? அவர் ஆராதிக்கிறோம், அவரை பத்தி நம்ம தெரிஞ்சு கொள்ளணும். அவர் எப்பேற்பட்டவர் நம்ம தெரிஞ்சு கொள்ளணும். அவர் பயப்படத்தக்க தேவன், அவர் அதிகாரம் உள்ள தேவன், அவர் பரிசுத்தர், அவர் நீதிபரர், அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. ஹல்லேலூயா. சும்மா லேசா நம்ம நினைச்சிட கூடாதுங்க. நம்ம பேச்சில் ஆண்டவரோட வார்த்தை அதிகமாக இருக்கணும். வரக்கூடிய மாதமானது ஆண்டவருக்கு ஏற்ற வாழ்க்கையை நம்ம வாழ நம்ம என்ன செய்ய போறோமா? முழுமையாக நம்ம போகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவர் பேசிக்கொள்வார்கள். அப்படியே விட்டுட்டாரா கர்த்தர்? நீ என்னென்னமே பேசுறதெல்லாம் கேட்டுனுக்கிறாருங்க. ஆனா 9ஆம் மாசம் நீ சொல்லுங்க, ஆண்டவரே உங்களுக்கு ஏற்ற மற்றவங்க கிட்ட உட்காந்து நீங்க பேசி பாருங்க. இந்த இப்படி பேசலாமா, இப்படி நடந்து கொள்ளலாமான்னு பேசும்போது ஆண்டவர் என்ன செய்யறாரா? நம்மளோட கான்வர்சேஷன்ல வந்துடுறாரு. சொல்லுங்க. ஆமா, ஆண்டவர் வந்துடுறாரு. நம்ம நைட்டு ஜபம் பண்ணும்போதும் அல்லது குடும்ப ஜபத்துல ஆண்டவர் கிட்ட பேசும்போது ஆண்டவர் என்ன செய்யறாரா? கூர்ந்து கவனிக்கிறார். ஹல்லேலூயா. நீ என்ன ஜப விண்ணப்பத்தை வைக்கிற அப்படின்னு சொல்லி கூர்ந்து கவனித்து கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காக என்ன செய்யறாரா? அவருடைய நாமத்தை தியானம் பண்ணுகிறவர்களுக்கு ஒரு ஞாபக புஸ்தகம். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கா ஆண்டவரே அந்த புத்தகத்தில் உம்முடைய பேர், உம்முடைய எல்லா காரியம் ஃபுல்லாக ஆகணும் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. அந்த புஸ்தகம் காலியாக இருக்கக்கூடாது ஆண்டவரே. அந்த புஸ்தகம் எழுத்து நிறைந்ததாக இருக்கணும் ஆண்டவரே. இம்மக்காக நான் என்னென்ன செய்கிறேனோ அதெல்லாம் கொஞ்சம் எழுதி எனக்கு ஞாபகப்படுத்தும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவருக்காக அநேக ஆசீர்வாதங்கள் உண்டு. இது வேணும், எனக்கு அது வேணும், எல்லாம் இருக்குதுங்க. ஆனால் ஆண்டவருக்கு ஏற்ற பயத்தில் நம்ம இருந்தோம்னா எல்லாவற்றும் டபுளா தர தேவனா இருக்கிறார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நம்ம குடும்பத்தில், நம்ம பிள்ளைகள் வாழ்க்கையில் ஆண்டவருடைய பக்தி, பயபக்தினா ஆயிடுங்க குறைவாய் காணுகிறது. ஏனென்றால் பாவம் நிறைஞ்ச உலகம் இது. ஹல்லேலூயா. கையிலேயே இருக்குதுங்க அந்த ஃபோனில் எல்லாமே. ஹல்லேலூயா. ஆனால் இது இருக்க வேண்டிய இடத்துல, வேதம் இருக்கிற இடத்துல என்ன இருக்குதுங்க? ஃபோன் இருக்குது. கரைகளை தட்டி சொல்லுங்க, வேதம் தான் நம்மளுக்கு பொக்கிஷம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. விலை முடியாதது இது. ஹல்லேலூயா. இவ்வளோதான் விலை அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. ஹல்லேலூயா. இந்த நாள் எடுத்தவங்க வாசிங்க, யாரு நம்ம தேவனு, எப்படிப்பட்டவர் அவர். எரேமியா சொல்றார். எரேமியா 10ஆம் அதிகாரம் 6-7 வாசிங்க. எரேமியா 10:6-7 வாசிங்க. சத்தமா வாசிங்க. கர்த்தாவே உமக்கு ஒப்பானவன். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நீரே பெரியவர், உம்முடைய நாமமே வல்லமையுள்ளது பெரியது. ஜாதிகளின் ராஜாவே உமக்கு பயப்படாதவன் இருப்பவன் யார்? தேவரிற்கே பயப்பட வேண்டியது ஜாதிகளுடைய எல்லா ஞானிகளிலும். கரங்களை தட்டி சொல்லுங்க, நம்ம தேவனுக்கு ஒப்பானவங்க யாருமே இல்லை. இன்னும் கொஞ்சம் கரங்களை தட்டலாம். ஜீவனுள்ள தேவனை நம்ம ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். விக்கிர ஆராதனைகளும் மற்ற உலகம் நிறைந்து இருக்கிற நேரத்தில் கர்த்தர் நம்மளுக்கு அந்த பயத்தை தந்திருக்கிறார். மற்றவர்களுக்கு வரும்படியாய் நம்மளை என்ன செய்யறாரா? ஒரு கருவியாய் வைத்திருக்கிறார். அவருக்கு ஒப்பானவங்க யாருமே இல்லைங்க. இவர் இயேசுவை போல் இவர் அப்படின்னு சொல்லவே முடியாது. சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்மள சொல்லுவாங்க அப்பா மாதிரியே இருக்குது இவர் குணம், அம்மா மாதிரியே இருக்குது குணம் சொல்லலாம். ஆனால் ஹல்லேலூயா மற்றவங்களை பார்த்து இயேசு இப்படிப்பட்டவர்னு சொல்லவே முடியாது. அவர் ஒப்பானவங்க யாருமே இல்லை. அவர் தான் பயப்படத்தக்கவர். கரங்களை தட்டி சொல்லுங்க, அவர் தான் பரிசுத்தர், அவர் தான் நீதி உள்ளவர். 10ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தரோ, ஆமென், சத்தமா சொல்லாம, கர்த்தரோ மெய்யான தெய்வம், அவர் ஜீவனுள்ள தேவன், நித்திய ராஜா, பூமி அதிரும், அவருடைய உக்கரத்தை ஜாதிகள்
சகிக்க மாட்டார்கள். கரங்களை தட்டி சொல்லுங்க, என் தேவன் லேசானவர் இல்ல. ஹல்லேலூயா. இங்க எங்கன்னு ஒப்பிடாதீங்க. என் தேவனை வரைஞ்சி எல்லாம் காட்டாதீங்க. அவர் ஆவியான தேவன். ஓ ரபலபா திகரபலபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருக்கு ஒப்பானவங்க யாருமே இல்லை இந்த உலகத்துல. அப்பேற்பட்ட தேவனை நம்ம ஆராதித்து கொண்டிருக்கிறோம். சும்மா அப்படி அசால்ட்டாக நம்ம இருக்கக்கூடாதுங்க. நம்ம லைஃப்பில் அவர் நம்ம கூட இருக்கிறத நம்ம உணரணும் ஒவ்வொரு வினாடியும். ஹல்லேலூயா. இன்னும் பலாடிக்கு நம்ம இருக்கிறது காலமே இல்லைங்க. இது பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடையணும். ஹல்லேலூயா. அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் மெய்யான தெய்வம். ஹல்லேலூயா. நித்திய ராஜா அவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய நாமமே அல்லாமல் வேறு எந்த நாமமும் இல்லை ரட்சிக்கப்பட. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி சொல்லுங்க. அவருடைய நாமமே அல்லாமல் ரட்சிக்கப்படுவதற்கு இயேசுவின் நாமம் தவிர வேற எந்த நாமம் இல்லை. ஒரு ரபலபதிகரப. அந்த நாமத்தை அறிஞ்சவங்க நம்ம எப்படி இருக்கணுங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஏற்ற பயத்தோடு நம்ம இருக்க வேண்டும். பயம் குறைவாக இருக்கிறதா இந்த நாளில் சொல்லுங்கள். ஆண்டவர் என்ன தயவாக மன்னியும். என் குடும்பத்தில் எல்லா காரியத்துக்கும் நாங்கள் என்னென்னக்கோ பயப்படுறோம். என் ஃப்யூச்சருக்கு பயப்படுறோம், என் படிப்புக்கு பயப்படுறோம், எல்லா காரியத்துக்கும் பயப்படுறோம். ஆனால் ஹல்லேலூயா, நம்மளை உருவாக்கினவர் ஜீவனுள்ள தேவன் பேர் என்ன செய்யறதில்ல, அந்த பயத்தை நம்ம வைக்கிறது இல்லை. ஆண்டவர் இந்த நாளில் என்னோடும் பேசியிருக்கார். நம்ம அசால்ட்டாக எப்படியோ போயின்னு இருக்கிறோங்க. 24 வந்தாச்சு, 4 மாதம் முடிஞ்சா 25 அப்படி தானே? இல்லை, ஆண்டவருடைய வருகை வெகு 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 சீக்கிரம். அன்பார்ந்த சகோதரனே சகோதரியே, இந்த நாள் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே உங்களுடைய பயத்தை என்னுடைய ஆவியிலே போடும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒருவேளை நான் இத்தனை நாள் எப்படியோ வாழ்ந்துட்டேன், ஆனால் இனிமேல் அப்படி இருக்க போகிறதில்ல. ஹல்லேலூயா. இந்த வசனம் ரொம்ப நல்லா இருக்கும். இவர் எழுதுறாரு பிரசங்கியில், சாலமன் ராஜா. பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. இந்த பயத்தை உங்கள் மேலே நம்ம மேலே ஆண்டவர் போடுகிறார். அந்த வசனங்கள்லாம் வாசிக்கும் போது, இதை கேட்கும் போது ஆண்டவர் என்ன செய்வார்? கிரியை செய்வார். பிரசங்கி 12:13. கேட்போமாக, தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள், எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. கரங்களை தட்டி சொல்லுங்க, என் கடமை இது, என் வேலை செய்யணும், என் பிள்ளைகளுக்கு இதை பண்ணணும், இவங்களுக்கு அதை பண்ணணும் இல்லைங்க. கர்த்தருக்கு பயந்து இருக்கிறது என்ன செய்யுது? எல்லார் மனுஷர் மேல விழுந்த கடமை. ஒரு ரபகரமா தீக்கரபோ. எல்லாரும் படிக்கலாம், அதை பார்த்து படிங்க. ஹல்லேலூயா. காரியத்தின் கடையத் தொகையை கேட்போமாக, தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள், எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. ஹல்லேலூயா. என் கடமை இது, அந்த கடமை இல்லைங்க. கர்த்தருக்கு பயப்படுறதே நம்ம கடமை. ஒரு வினாடி ஆண்டவருக்கு பயப்படணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவ்வளோ பரிசுத்தமுள்ள தேவன் நம் இருதயத்தில் வாசமாக இருக்கிறார். கரைகளை தட்டி சொல்லுங்க, நீச புழுக்களாகிய என் மேலே அன்பு காட்டுகிற. ஹல்லேலூயா. அவருடைய கடமையாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஃபார் திஸ் இஸ் த ஹோல் டியூட்டி ஆஃப் மேன். டியூட்டி அவனுக்கு. ஹல்லேலூயா. சொல்லுங்கள், என் டியூட்டி என்ன தெரியுங்களா? 7 மணிக்கு போய் பஞ்ச் அடிக்கணும், வேலைக்கு போகணும். நான் இங்கே போகணும், டீச்சர் வேலை செய்கிறேன், அது வேலை செய்கிறேன், நான் ஆஃபீஸராக இருக்கேன். இல்லைங்க, அதுக்கு விட அடுத்தது அது. ஃபஸ்ட்டு என்ன செய்யணுமா? தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள், எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. கைகளை உயர்த்தி யூபி சாய்னாவரம் சபையே, ஒருவேளை இந்த நாளில் பயம் இல்லாத நம்ம ஆண்டவர் கூட ஏதோ விளையாடி கொண்டு இருக்கிற தேவன் அல்ல. ஓரா பாக்கா ராபா. அவர் பரிசுத்தருங்க. ஹல்லேலூயா. சும்மா நம்ம ஏதோ பேசிட்டு ஜாலியாக இருக்கிற லைஃப் இல்லைங்க நம்மளது. ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே உமக்கு பயப்படுறது தான் ஆண்டவரே எனக்கு கடமை. அந்த கடமையில் நான் ஆண்டவரே கொஞ்சம் விலகி போய்க்கிறேன். ஆண்டவரே என்னை தயவாக மன்னித்து, ஹல்லேலூயா, என் கடமையை ஒழுங்காக செய்யணும் ஆண்டவரே. சில பேர் சொல்லுவாங்க, என் கடமை, இவனுக்கு கல்யாணம் ஆகி முடிச்சுட்டா போதும், என் கடமை முடிஞ்சிடுச்சு. இவன் படிப்பு முடிச்சுட்டா என் கடமை முடிச்சு. இல்லைங்க, என்ன தெரியுமா நம்ம கடமை? தேவனுக்கு பயப்படுறதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லுவோம், கர்த்தருக்கு பயப்படுறதில்லை ஞானத்தின் எது ஆரம்பம்? எதுக்கு ஆரம்பம்? ஆண்டவருக்கு பயந்தாதான் ஞானம் வரும். ஹல்லேலூயா. நீ எவ்வளோ படித்தாலும் ஆண்டோட பயம் இல்லைன்னா ஆவரேஜ் மார்க் தான் வாங்குவீங்க. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி சொல்லலாமே, நான் இப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. நீ எவ்வளோ படித்தாலும் ஆண்டவர் பயம் இல்லைன்னா ஒன்றுமே இல்லைங்க. கர்த்தருக்கு பயப்படுதலே
ஞானத்தின் ஆரம்பம். ஊராபாதிக்க நம்ம பசங்களுக்கு ஊட்டி ஊட்டி நீங்கள் வளர்க்கணுங்க. பசங்களுக்கு எல்லா விதமான போஷாக்க தரும். கர்த்தருக்கு பயப்படுதல ஞானத்தின் ஆழமும். கர்த்தருக்கு பயப்படுதல் நம்முடைய கடமைப்பா. ஆண்டவருக்கு பயந்துரு. வாலிப பிள்ளைங்க ஆயிட்டாலும் சரி பயப்படாதீங்க, அவர்களோட பேசுங்க நீங்க. அல்லேலூயா. உலகம் அவங்கள இழுத்து கொள்றதுக்கு முன்னாடியே நம்ம என்ன செய்யலாமா, அவங்கள பாதுகாக்கணும். அல்லேலூயா. பிள்ளைகள்கிட்ட சொல்லுங்க, பா நீ எங்கே போனாலும், காலேஜுக்கு போனாலும், எத்தனையோ பேர் இருந்தாலும் அந்த நடுவில் நீ வந்து வித்தியாசமாக காணணும்ப்பா. கரைகளை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். என் பிள்ளை வித்தியாசமாக இருக்கணும் விரும்புகிறவங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்படியே ஒத்த வேஷம் போட்டுன்னு போகிறது ரொம்ப ஈஸிங்க. தனியாக நிற்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் நம்ம நிற்க போகிறோன்னு சொல்கிறவங்கள ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. 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 அப்போ தான் கர்த்தருக்கு பயந்து ஒருவர் பேசிக்கொள்வார். நம்ம காலேஜுக்குள்ள போனால் இவன் என்னடா அவன் எப்போவுமே இயேசு பற்றியே பேசினுக்கிறான், அது அந்த மாதிரி நம்ம பிள்ளைகளை சொல்லணும். எத்தனை பேர் சொல்ல போகிறீங்க? அல்லேலூயா. அதை நீங்கள் ஆண்டவருக்கு பயந்துட்ட பிறகு அவன் வாங்க போகிற மார்க்குங்களாம் பாருங்களேன், வித்தியாசமாக இருக்கும். அல்லேலூயா. கரைகளை தட்டி சொல்லு, இந்த காலேஜில் என் பையனுக்கு கிடைச்சிது, இந்த யூனிவர்சிட்டியில் என் பையனுக்கு கிடைச்சிது. ஏனென்றால் கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அல்லேலூயா. நம்முடைய கடமையாக இருக்கிறது. இது மோசே ஒரு இதில் சொல்கிறாரு, உபாகமம். அல்லேலூயா. உபாகமம் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இந்த வாசிக்கும் போது ரொம்ப அருமையாக இருந்தது. டியூட்ரானமி 10, 12 and 13 வாசிங்க. இப்பொழுதும் இஸ்ரவேலே. ஆமென். ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, எல்லாம் சத்தமா சொல்லுங்க. உன் தேவனாக கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளெல்லாம் நடந்து. சொல்லுங்க சத்தமா, பயந்து. அங்கே பயந்துட்டீங்கன்னா அவர் வழிகளெல்லாம் நடப்பீங்க. எத்தனை பேர் சொல்ல போகிறீங்க? பயம் இல்லைன்னா ஜாலியாக நடக்கலாங்க. ஆண்டவர் பார்க்கல அப்படின்னு பயம் இல்லாத இருந்தால் எங்கனாலும் போகலாம், எங்கனாலும் வரலாம், எதனாலும் பேசலாம், எதனாலும் சாப்பிடலாம், எப்படின்னா இருக்கலாம். ஆனால் மோசே சொல்றாரு, அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் எல்லாம் நடந்து அவரிடத்தில். எத்தனை பேர் அன்பு கூர்ந்திருக்கிறீங்க சொல்லுங்க? எத்தனை முறை இயேசுவே இந்த நாளில் கூப்பிட்டு இருக்கிறீங்க? உன் பையன் பேர், உன் பொண்டாட்டி பேர், ஹஸ்பண்ட் பேர் எத்தனையோ வாட்டி கூப்பிட்டு இருப்பீங்க. இயேசுவே அப்படின்னு கூப்பிட்டவங்கள ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவே. அல்லேலூயா. முழு அன்பு கூர்ந்து உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவித்து. அடுத்த வருஷம் வாசிங்க. உனக்கு நன்மை உண்டாகும்படி கை கொள்ள வேண்டும் என்பதே அல்லாமல் வேறே எதை உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். கரங்களை தட்டி சொல்லுங்க. பொண்ணு கேட்கிறாரா? வெள்ளியை கேட்கிறாரா? அல்லேலூயா. உன்னை எல்லாம் என்னென்ன ஆஸ்தி, உன்னுடைய ஆஸ்திகள் எல்லாவற்றையும் கேட்கிறாரா? இதை வாசிக்கும் போது யோசித்தேன். அல்லேலூயா. என்னென்னமோ பேங்க் பேலன்ஸு இது அது நல்லா சேர்த்து வைத்து கொண்டிருக்கிறோம். வயநாடில் பார்த்தீங்கன்னா எல்லாமே என்னென்னமோ அழகாக கட்டினாங்க பில்டிங்கெல்லாம். ஒரே ஒரு செகண்டில் அப்படியே அப்பளம் மாதிரி விழுந்துருச்சுங்க. அல்லேலூயா. இந்த வசனத்தை பாருங்க. அல்லேலூயா. என்பதே அல்லாமல் வேறு எந்த உன் தேவனாக கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். அல்லேலூயா. அவருக்கு பயப்படணும், அவரோட கற்பனைகளை கை கொள்ளணும், அவர் மேலே அன்பு செலுத்தணும். அல்லேலூயா. அவரை சேவிக்கணும். அதுதான் நம்ம கடமை. சொல்கிறவங்கள ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஏனோ தானோன்னு நம்ம வளரக்கூடாது, நம்ம பிள்ளைகள் வளரக்கூடாதுங்க. நம்முடைய பிள்ளைகளை பார்க்குறோங்க, இயேசுவை பார்க்கணுங்க. என்னோடய வாழ்க்கையில் அதுதான் நான் சொல்கிறது. நாங்கள்லாம் எங்கெங்கோ இருந்தோம், ஆனால் ஆண்டவர் எங்களை தட்டி எப்படி எடுத்துன்னு வந்துட்டாரு. கரங்களை தட்டி சொல்லாமல் நாங்களாம் இங்கே நிற்கிறதுக்கு தகுதியே இன்னும் இல்லை. ஆனால் ஆண்டவர் எங்களை எங்கேயோ இருந்த எங்களை தூக்கி எடுத்துன்னு அந்த பயத்தை எங்கள் மேலே எங்கள் அப்பா அம்மா போட்டாங்க. அல்லேலூயா. 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 உங்களோட பிள்ளைகளை நீங்கள் அப்படி வளர்க்கணுங்க. நம்மளோட பிள்ளைகள் எங்கேயும் போயிடக்கூடாது. அல்லேலூயா. ரொம்ப பார்க்குறோம் இப்போ பயமில்லாத நம்ம சபையில் எல்லா சபைகளிலும் என்னென்னமோ வந்து விட்டது. என்னென்னமோ காரியங்கள், உலக காரியங்கள், உலக பாடல்கள், சினிமா பாடல்கள், சினிமா ஆடைகள் எல்லாம் சபைக்குள்ளே வந்து விட்டது. ஓ ராபா தி கராபா. நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவருக்கு ஏற்ற வழியில் நடத்துகிறவங்கள ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கடிதம் தான் நடத்து பாருங்க. உங்களோட பிள்ளைகளோட வாழ்க்கையை ஆண்டவர் எப்படி நடத்தி காட்டுவார் என்பதை நீங்கள் பாருங்க.
எப்படியோ வளர்ந்துடலாம், எப்படியோ நம்ம இருக்கலாம்னு நினைக்கக்கூடாதுங்க. கிறிஸ்துவ வாழ்க்கை விசேஷித்த வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை பிரித்தெடுத்த வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை அபிஷேகம் நிறைந்த வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை எல்லாருக்கும் ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை. அதை நம்ம கடைப்பிடிக்கணும். அதான் நம்ம கடமைங்க. அவ்வளோதான். இவ்வளோ பணத்தை சேர்த்துட்டேன், இவ்வளோ பண்ணிட்டேன், நான் எல்லா காரியத்தையும் முடிச்சுன்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை நம்மக்கிட்ட. ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, என் பிள்ளைகளை, என் பிள்ளைகளுடைய பிள்ளைகளை சத்தியத்தில் வழி நடத்துவேன். அவர் வேற என்ன கேட்குறாருங்க நம்மக்கிட்ட? நம்ம என்ன கொடுத்துட்டோம்? ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கென்று அவர் கடைசி சொட்டு ரத்தமே நம்மளுக்கு சிந்தினார். நம்ம என்ன அவருக்கு செஞ்சுருக்கிறோம்? அவருக்கு பயப்படுறதில் தான் அவருக்கு விரும்புகிற தேவன். அவர் பயப்படும் போது, அவரை சேவிக்கும் போது முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் அவரை சேவிக்கும் போது, அன்பு கூறும் போது ஆண்டவர் என்ன செய்கிறாரா? நம்மளுக்கு பெரிய காரியங்களை செய்ய வளவர். வலது கரத்தை நீட்டி சொல்லுங்க, இந்த நாளில் பயத்தின் ஆவியை மேலே ஊற்றும் ஆண்டவர். ஓ ராபா காராமா தீகோ ரபோ. ஹல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஓ ராபா தீகா ரபா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்தில் ஆண்டோட பயத்தை போடுங்க, ஆண்டோட பயத்தை போடுங்க, பயத்தை போடுங்க. ஸ்ட்ரிக்டாக வளங்க, பரவாயில்ல, ஸ்ட்ரிக்டாக வளங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படிதான் அப்படிதான் இருக்கணும் இல்லைங்க, ஒரு வித்தியாசம் இருக்கணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை அதுதான் கேட்குறாருங்க, அதுதான் விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசாயா 33, ஏசாயா 33 5 6 வாசிங்க. எவ்வளோ நேரம் ஆகுதுங்க? கர்த்தர் உயர்ந்தவர், அவர் உன்னதத்தில் வாசமாக இருக்கிறார். அவர் சீயோனை நியாயத்தினாலும் நீதி. நான் சாதாரணமாக நம்ம நினைச்சிருக்கிறதா? கர்த்தர் உயர்ந்தவர், சத்தமா சொல்லுங்க. கர்த்தர் உயர்ந்தவர், அவர் உன்னதத்தில் வாசமாக இருக்கிறார். அவர் சீயோனை நியாயத்திலும் நீதினாலும் நிரப்புகிறார். அடுத்த வசனம், பூரண ரட்சிப்பும் ஞானமும் அறிவும் உன் காலங்களுடைய உறுதியாக இருக்கும். கர்த்தருக்கு பயப்படுவதிலே அதன் பொக்கிஷம். காரைகளை தட்டி, கர்த்தருக்கு பயப்படுவதிலே பொக்கிஷம், அவருடைய ட்ரெஷர். ஃபியர் ஆஃப் த லார்ட் இஸ் அவர் ட்ரெஷர். சொல்லுங்க, என் பொக்கிஷம் எதுங்க? கர்த்தருக்கு பயப்படுதல். காரைகளை தட்டலாமே. என் பொக்கிஷம் பேங்க்ல இருக்குது, என் பொக்கிஷம் லாக்கர்ல இருக்குது, என் பொக்கிஷம் இதுதான் இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, ஹல்லேலூயா, அதன் கர்த்தருக்கு பயப்படுதலே அதன் பொக்கிஷம். இந்த வாசிக்கும் போது, ஆண்டவரே இது வெளியேறப்பட்டது. பைபிள் எடுத்துக்கோங்க. இந்த பொக்கிஷத்தை நான் அனுதினமும் தேடி பார்ப்பேன். ஆண்டவரே சொல்லுங்க, என்னைக்காவது எடுத்து டஸ்ட்டு தேடுறவன் இல்லை நான். சொல்லுங்க, என்றைக்குமே படிக்கிற புக்கு, என்றைக்குமே ஆறுதல் கொடுக்குற புக்கு, என்றைக்குமே நம்மளை வழிநடத்துகிற புக்கு ஆண்டவருடைய வசனம் தான். ஹல்லேலூயா. அதுதான் நம்முடைய பொக்கிஷம். எத்தனையோ என்ன இருந்தாலும் இந்த புக்கை போல, பைபிளை போல, பரிசுத்த வேதாகமத்தை போல, கரைகளை தட்டலாமே, அதே போல ஒரு வசனம் வாசித்தா அடுத்த உணர்த்தர் சாலமன் வேற மாதிரி தான் பேசுவாரு, பாஸ்டர் ரூபன் அப்படியே வேற மாதிரி பேசுவாரு. அப்பேற்பட்ட பொக்கிஷத்தை நம்ம கையில் வைத்து கொண்டிருக்கோம். கரைகளை தட்டி சொல்லுங்க, நான் லேசானவன் அல்ல, நான் லேசான சகோதரி இல்லை, நான் லேசான சகோதரன் அல்ல. என் பொக்கிஷம், என் பொக்கிஷம் இதுதான். ஹல்லேலூயா. உலக படிப்பு என்ன பட்டங்கள் இருந்தாலும் சரி, ஆண்டவர் பார்வையில் ஒன்றுமே இல்லை, எல்லாம் டஸ்ட்டு. சொல்லுங்க, எல்லாம் டஸ்ட்டு. ஓ ராபா காரம்மா. ஆண்டவருடைய பொக்கிஷத்தை, ஆண்டவருடைய பொக்கிஷத்தை நம்ம என்ன செய்யணுமா? கையில் வச்சுட்டு எதோ பேசி கொண்டிருக்கிறோம். கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவர் பேசிக்கொள்வார்கள். கர்த்தர் கவனிக்கிறார். அதை என்றைக்குமே வீட்டுக்கு போனீங்கன்னா என்ன பேசணும்னு பார்த்து பேசுங்க. என்னையும் சேர்த்து, என் மனைவியும் சேர்த்து சொல்கிறேன். ஆண்டவர் கவனிக்கிறார். ஹல்லேலூயா. நீ நினச்சிக்காத சும்மா நம்ம எங்கேயோ இருக்கிறோம் பேசிக்கணும் இல்லை. ஆண்டவர் பேசுகிற பார்க்குறாரு. கர்த்தருக்கு பயந்து ஒருவர் பேசிக்கொள்வார். கர்த்தர் கவனிப்பார். நமக்கு ஒரு ரிமெம்பரன்ஸ் புக்கு வச்சுருக்கிறாருங்க. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி சொல்லி, எனக்கா ஆண்டவரே அனுதினமாக பாவம் செய்கிற எனக்கா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு 2 எக்ஸாம்பிள் நம்ம பார்த்துட்டு நம்ம போகிறோம். கர்த்தருக்கு எப்படி எப்படி பயப்படணும். பயந்தா நான் 128ஆம் சங்கீதம் உங்களை எல்லாரும் கர்த்தருக்கு பயந்து
அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். 108 சங்கீதம் முழுதும் ஆண்டவர் என்ன செய்வாரா? அவர் பயந்தவர்களுக்கு கொடுக்க அவர் வல்லவராக. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோபை பற்றி உங்களுக்கு தெரியும். யோபு 1:1 எடுத்தவங்க வாசிங்க. யோபு 1:1. சீக்கிரம், இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்குதுங்க. யோபு 1:1. அது பாருங்க, அவருக்கு இன்ட்ரடக்ஷன். ஊஸ் தேசத்திலே யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமா இருந்தான். கரைகளை தட்டி சொல்லுங்க. தேவனுக்கு பயந்தா பொல்லாப்பு என்ன செய்தாமா விட்டு விலகலாம். கரைகளை தட்டி சொல்லுங்க. பயம் இல்லைன்னா எதனா செய்யலாம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்தா சன்மார்க்கமா வாழ்ந்தா பொல்லாப்பு என்ன செய்யலாமா விலகுகிறோமாய் இருந்தான். எத்தனை பேர் கரங்களை உயர்த்தி யோபை போல எனக்கு இந்த இன்ட்ரடக்ஷன் வேணும் ஆண்டவரே? எத்தனை சொல்ல போகிறீங்க? சாம்சன் ஆப்டே அயனாவரத்தில் யுனைடெட் இந்தியா நகரில் உத்தமனும் சொல்ல முடியுமா? இல்லை. ஒரு ரபா திகரபா ஆண்டவரே என்னை சுத்திகரியும் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விலகுகிறோமாய் இருந்தான். ஹல்லேலூயா. என்ன மாதிரி பேர் எனக்கு வரணும். உங்கள் வெளியில் ரட்சிக்கப்படாதவன் உங்களை பார்த்து இந்த இன்ட்ரடக்ஷனை கொடுக்கணும். எத்தனை பேர் அந்த மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? கரைகளை போயிட்டு ஹல்லேலூயா சொல்லாமா? ஹல்லேலூயா. எல்லாம் வாழ்ந்துருக்குறோம். ஆனால் இன்னும் கொஞ்சம் குறைவாக இருக்கிறோம். அதெல்லாம் ஆண்டவர் இன்றைக்கி இந்த 8வது மாதத்தில் செட்ரைட் பண்ணுறாரு. 9ஆம் மாதம் ஆண்டவர் என்ன செய்ய போகிறார்? நம்மளை வித்தியாசமாக நடத்த போகிறார். ஆண்டோட பயப்படுதலை நடத்த போகிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிள்ளைகளுக்கு நம்ம ஊட்டி ஊட்டி வளர்க்க போகிறோம். ஆண்டோட பயத்தை வளர்க்கும் போது நம்ம சபை பயங்கரமாக இருக்குங்க. சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள். என் வேர்ஷிப் ஆராதனை பயங்கரமாக இருக்கும். என் பிள்ளைங்க இங்கே நிற்க மாட்டாங்க, அசைவாங்க. என் பிள்ளைங்க நிற்க மாட்டாங்க, ஆவிக்குள்ள என்ன செய்வாங்களா களி கூறுவாங்க. அந்த பயத்தை ஆண்டவர் எனக்கு தர வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆக்ஸ் அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 10:1-2. பாருங்க, இவருக்கு இண்டான இன்ட்ரடக்ஷன் பாருங்க. இத்தாலியா பட்டணத்தில் எண்ணப்பட்ட பட்டாளத்திலே ஆமேன், ஆமேன். அவன் தேவ பக்தி உள்ளவனும், அதுதாங்க ஸ்பெஷல். இதெல்லாம் சத்தமா சொல்லுங்க. தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமா இருந்தான். கரைகளை தட்டி சொல்லுங்க. என் பிள்ளை எப்படி இருக்கிறான், என் வைஃப் எப்படி இருக்குது, என் புருஷன் இருக்கிறான் இல்லை. அவன் என்ன செய்தான்? வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்தான். ஹல்லேலூயா. அப்போ அவங்க பசங்களை எப்படி வழி நடத்தியிருப்பாங்க? நம்ம சொல்கிறோமே, அவன் பையன் இப்படி போயிட்டான் அப்படி போயிட்டான்னு அப்படி சொல்லக்கூடாது. ஹல்லேலூயா. பிள்ளையானவனை நடக்க வேண்டிய வழியிலே நடத்து. முதிர் வயதில் என்ன செய்தோம்னா விடாது இருப்பான். விட்டுட்ட பிறகு பிடிக்க முடியாது. சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவர் சின்ன வயசுலேயே அந்த குடும்பத்தை என்ன செய்தாரா? அவர் குடும்பத்தோடு ஆண்டவருக்கு பயந்து, அப்புறம் வாசிங்க, ஜனங்களுக்கு மிகுந்த தான தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி பண்ணி கொண்டு இருந்தான். கரைகளை தட்டி சொல்லுங்க. ஜெப ஆவி நம் மத்தியில் இருக்க வேண்டும். குரலிலே போல கரைகளை தட்டலாம். கொஞ்ச நேரம் தட்டி கொண்டே இருக்கலாம். அந்த பயம் வேணும். மற்ற எல்லா காரியத்தை விட அவனோட பயம். ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தான். நீ அசையாத காரியங்கள் அசையும். நீ ஜெபிக்க 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 முடியாத காரியங்களை முடித்து காட்டுவார். ஹல்லேலூயா. எல்லா சுகவீனங்களை ஆண்டவர் மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். நீ ஜெபிக்க ஜெபிக்க குரலிலே போல குடும்பத்தாரோடு என்ன செய்யணுமா அந்த பயத்தில் நம்ம வளர வேண்டும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த பிரதிஷ்டை எடுத்துக்க போகிறீங்க? ஹல்லேலூயா. இந்த மெசேஜ் உங்களுக்கு பிடிச்சது தெரியல, நான் நல்லா பேசுகிற ஆளும் இல்லை, ஆனால் ஆண்டவர் கிரியை செய்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்கள் வலது கருத்தை நீட்டி இந்த நாளில் சொல்லுங்க, ஆண்டவரே என் பிள்ளைகளும் என் குடும்பமும் கொர்நேலியை போல தேவ பக்தியில் நான் வளரணும். ஆண்டவரே தேவ பக்தியில் வளரணும். ஹல்லேலூயா. மற்ற என் பிள்ளைகளை பார்த்து உங்கள் அண்டை வரணும். ஆண்டவரே அதுக்கேற்ற வாழ்க்கையை நான் என்ன செய்யணுமா வாழ்ந்து காட்டணும். பெற்றோர்கள் முதல்ல ஒரு எக்ஸாம்பிளாக வாழணும்.
முதல்ல நம்ம தான் இருக்கணுங்க. முதல்ல நம்ம இருந்தால் நம்ம பிள்ளைக்கு என்ன செய்வாங்களா, நம்மளை ஃபாலோ பண்ணுவாங்க. நம்ம குடும்ப ஜபத்தில் எல்லாரும் உட்காந்து ஜபிக்கும்போது அவன் என்ன போட்டுக்க, வீட்டார் அனைவரோடும் ஒரு அபாதி கரபாலாபா ஹல்லேலூயா எப்போதும் ஆண்டவர்கிட்ட ஜபம் பண்ணி கொண்டிருந்தான். அப்போ அவரோட வேண்டுதல் ஆண்டவர் கேட்டிருப்பாரா, கேட்க மாட்டாருங்களா? எத்தனை சொல்ல போகிறீங்க? நம்ம ஜப குறிப்பில் ஒன்று இருக்குது, கேட்கப்படாத ஜபங்கள், அது வரக்கூடாது. சொல்லுங்க, இனிமேல் வரக்கூடாது. கரங்களை தட்டி சொல்லுங்க, எல்லா ஜபத்துக்கும் ஆண்டவர் எனக்கு பதில் தருவார். எல்லா ஜபத்துக்கும் ஆண்டவர் எனக்கு பதில் தந்துட்டாருன்னா கரங்களை தட்டலாம். பதில் தந்துட்டாரு, அந்த பயத்தின் ஆவியை எனக்கு ஊற்றி விட்டாரு. ஹல்லேலூயா. ஓ ரபா கரபா தி கரபலபா ஹல்லேலூயா. அவர் ஒப்பானவர் யாருமே இல்லைங்க, அவர் நிகருக்கு யாருமே இல்லைங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் ஜீவனுள்ள தெய்வம். அவர் ஒருவராக பெரிய அதிசயங்களை செய்கிறவர். அவர் சாவாமை உள்ளவராக இருக்கிறார். கடைசி நம்ம சபைக்காக ஒரு வசனத்தை கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த காலங்களில் அந்த முன்னாடி நீங்கள் வாசித்தீங்கன்னா எல்லாமே நம்மளுக்கு தெரியும். ஆக்ட்ஸ் 9:31, அப்போஸ்தலர் 9:31 வாசிங்க. சத்தமாக எல்லாரும் சேர்ந்து கூட வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 9:31. அப்போது யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகள் எங்கும் சபைகள் ஆமென். கரங்களை உயர்த்துங்க. சபைகள், கரங்களை தட்டலாம். சபைகள் சமாதானம் பெற்றா, சபைகள் குடும்பம் சபையில் இருக்கிற குடும்பங்கள் சமாதானம் பெற்றா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கரங்களை தட்டு. சமாதானம் இல்லைன்னா உள்ளத்தில் என்னது வராது, ஹல்லேலூயா வராது. சத்தமாக சொல்லுங்க, கரங்களை தட்டி சொல்லாமா. குடும்பத்தில் சமாதானம் மெயின், சபைகளில் சமாதானம் மெயின், ஒருமைப்பாட்டின் ஆவி மெயின். ஹல்லேலூயா. பிசாசோட என்னென்னமோ காரியங்களை எடுத்துன்னு வரலாம், ஆனால் எல்லாவற்றும் இயேசுவின் நாமத்தில் நம்ம ஜெயிக்க போகிறோம். சொல்லுங்கள், எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில். அதில் பிசாசானவன் என்னென்னமோ சூழ்ச்சி பண்ணலாம், ஆனால் ஒன்றுமே செய்ய முடியாது. அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகள் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்பட பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின. கரைகளை தட்டி, இது நம்ம சபையில நடக்கணும், ஐநாவர சபையில நடக்கணும். ஓ ராபா பாபா விசுவாசித்தா. கரைகளை இன்னும் கொஞ்சம் ஒரு ரபாதி கரபலபா. ஹல்லேலூயா. சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின. ஓ ராமா கராபா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இது நடக்கும் எங்கள் சபையில், என் வீடில் இருக்கும் அது? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதை வாசிக்கும் போது ஆண்டவரே இந்த மாதிரி ஆகணும் ஆண்டவரே. சபைகள் சமாதான சபைகளில் என்னென்ன ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக ஆயிடுச்சுங்க. ஊராபாதி சகிக்க முடியலங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்ம அப்படி இருக்கக்கூடாது. நான் அப்படி இல்லைன்னு சொல்கிறவங்கள ஹல்லேலூயா சொல்லுவோம். நம்ம சபை அப்படி இல்லைன்னு சொல்கிறவங்கள ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சினிமா பாட்டை பாடிட்டு நான் எங்கே பாடினேன்றாரு. அதுக்கு ஒரு தீர்க்கதரிசன வசனம் சொல்கிறாரு. ஆண்டவர் நியாய தீர்ப்பு, நேற்று பேசுகிறாங்க சிஸ்டர், கண்ணகி சிஸ்டர், நியாய தீர்ப்பு என்ன இருக்குதா, வாசல் படியில் வந்தாச்சு. ஓ ராபா காராபா. இன்னும் விளாடாதீங்க ஆண்டவர் கூட. பயங்கரமான தேவன் அவர், அவர் வைராக்கியமுள்ள தேவன். அவரை தவிர வேற யாரும் இல்லை. கரைகளை தட்டி சொல்லாமா. நீ சும்மா சினிமா பாட்டை பாடின்னு ஆடின்னு இருக்காத. ஆட்டத்தை ஒரு நாள் ஆண்டவர் நிறுத்திடுவார். ஓ ராபா தி கராபா. ஆண்டவர் நிறுத்திடுவார். அந்த பயம் இல்லைனா இந்த சபையில் வாசிக்கும் போது நான் பக்தி விருத்தி அடைந்து எப்படியோ இந்த கால கட்டத்துக்காக நாங்கள் இருக்கிறோம் இல்லைங்க. பைபிள் ஒன்று தான், பைபிள் மாறாதது. ஏசு கிறிஸ்து நேற்று மீண்டும் மாறாதவராக இருக்கிறார். நீ காலங்கள் வருதுன்னு சொல்லி மாற்றிக்கொள்றாயா? மாற்ற முடியாது. ஓ ராபா ஷராபா தி கராபாலாபா. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே எங்களுடைய சபைகள் இப்படி இருக்கணும் ஆண்டவரே, பக்தி விருத்தி அடையணும். ஓ ராபா ஷராபா அதிக்கிறோம். இன்னும் பயந்தது போதுங்க. மற்றவங்களுக்கெல்லாம் ஆண்டவருக்கு பயப்படுறத பார்க்கணும். நம்ம மற்றவங்களை பயந்துனே இருந்து வாழ்ந்தது போதும். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, எங்கள் சபை சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடையணுங்க. ஆண்டோட வருகை வெகு சீக்கிரம் வாயில் சொல்லின்னு போகிறது சும்மா எப்படியா சொல்லிடுறோம் இல்லைங்க. நிச்சயமாகவே ஆண்டு வருகை சீக்கிரமாக ஆயிடுச்சுங்க. இன்னும் நம்ம விளையாடின்னு இருந்தால் முடியாது. எப்போ நம்ம ஆயத்தம் வாங்குவோம், மற்றவங்களை எப்போ ஆயத்தப்படுத்துவோம் நம்ம. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டு விட்டு சொல்லுங்க, அடைந்து கர்த்தருக்கு பயப்பட பயத்தோடு பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின.
அதில் நம்ம பெருக போகிறோம். முடிஞ்சவங்களாம் அப்படியே எழுந்து நின்று இந்த நாளில் நம்ம பெருக போகிறோம். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மற்ற சபைகளை பார்த்து நம்ம என்ன செய்யக்கூடாது, அது மாதிரி நடக்கக்கூடாது. நம்ம ஜெபிக்க போகிறோம் அவங்களுக்காக. ஹல்லேலூயா. அந்த காரியங்களெல்லாம் அவங்க பண்ணிட்டு போட்டோம். ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு வாசல் படியில் வந்து நின்னாச்சு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே எங்களை பரிசுத்தப்படுத்தும், என் குடும்பத்தை பரிசுத்தப்படுத்தும். வாய்களை திறந்து கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணலாம். எல்லாரும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. என்ன நம்ம ஆதாரிக்கிற தேவன் மற்றவர்களுக்கு ஒப்பானவரே இல்லை, மற்றவர்களுக்கு ஈடாகவே இல்லை. அவர் விசேஷித்தவர், அவர் ஜீவனுள்ள தெய்வம், அவர் பரிசுத்த, அவர் நேற்று மீண்டும் மாறாதவர். காலங்கள் எல்லாம் மாறினாலும் மனிதர்கள் எல்லாம் மாறினாலும் என் இயேசு மாறாதவர், என் இயேசு மாத்திரம் தான் பரிசுத்தர். அல்லேலூயா. அந்த பட்டம் யாருக்கும் வராதுங்க, சொல்லுங்க. அந்த குவாலிஃபிகேஷன் என் இயேசுக்கு மாத்திரம்தான். அவர் மாத்திரம்தான் பரிசுத்தர். அல்லேலூயா. அவருக்கு இணையே இல்லை. ஓ ரபா ஷரபா திக்க ரபாலா. கொஞ்ச நேரம் உங்கள் நெஞ்சு மேலே கையை வைத்து சொல்லுங்க, பயத்தின் ஆவியை எனக்கு ஊற்றும் ஆண்டவரே, பயத்தின் ஆவியை ஊற்றும் ஆண்டவரே. என் பிள்ளைகள் மேலே பயத்தின் ஆவியை ஊற்றும், என் குடும்பத்து மேலே பயத்தின் ஆவியை ஊற்றும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களுடைய கடமையாக இருக்குது ஆண்டவரே. உங்களோட பயப்படுறதுக்கு, உங்களுடைய வழியில் நடக்க, உண்மையில அன்பு கூறுதை காட்டிலும் வேறு எதை ஆண்டவரை நீர் கேட்கிறீர் ஆண்டவரே? எங்களிடத்தில் கேட்குறது ஒரே, உமக்கு பயப்படுறத பயத்தை எங்கள் மேலே ஊற்றும் ஆண்டவர். ஓ ரபா ஷரபாலா பதிக்கரபோ கரமா, ஓ ரபாலா பதிக்கரபோ, ஓ ரபா கரமா கரமா, ஓ ரபாலா பா ஷரபாலா பதிக்கரபோ பாபா, ஓ ரபாலா பா ஷரபாலா பதிக்கரபாலா பாபா. இஸ்ரவேலே கேள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். கரங்களை தட்டி சொல்லுங்க, இஸ்ரவேலே கேள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். ஓ ரபா திகரபா, ஓ ரபா பாபா 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 பாபா, ஓ ரபா பாபா பாபா பாபா. அவருடைய நாமம் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. மனவாளனியத்தை மனவாட்டியனை மாற்றும் ஆண்டவர் என்று சொல்றவங்களா ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கணும். ஆண்டவருடைய வருகை வெகு வெகு சீக்கிரம். அன்பார்ந்த சகோதரியே, ஆண்டோட வருகை வெகு வெகு சீக்கிரம். மியூசிஷியன் வந்து அந்த ஒரே ஒரு கவியை பாடிட்டு நம்ம உமக்கு ஒப்பானவர் யார்? ஹல்லேலூயா. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? ஹல்லேலூயா. கரங்களை தட்டி உற்சாகமாக ஒரே ஒரு லைனு, ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. கரங்களை தட்டி இந்த நாளில் 4 ஆராதனை வந்து ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய முடியாது. இந்த நாளில் அவரோட பரிசுத்த ஆவியால் நம்மளை நிரப்பி அந்த பயத்தோடு நம்மளை இந்த 9வது மாதத்தை பிரவேசிக்க ஆண்டவர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலோ பூமியிலோ உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் இந்த பூமியிலோ உமக்கொப்பானவர் யார்? கரங்களை தட்டி சொல்லுங்க, உமக்கு ஒப்பானவர் யாருமே இல்லை ஆண்டவரே. உம்மை போல அழகுள்ளவர் யாரும் இல்லை. நீர் 10,000 பேர்ல சிறந்தவர், நீர் முற்றிலும் அழகுள்ளவர், நீர் பரிசுத்தர் ஆண்டவர். நீர் எங்களோடு நீர் பேசியதுக்காய் நன்றி ஆண்டவர். கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவர் பேசிக் கொள்வார். கர்த்தர் கூர்ந்து கவனிப்பார். கர்த்தருக்கு பயப்படுறவர்களுக்கும் அவர் நாமத்தை தியானிக்கிறவர்களுக்கும் ஒரு ஞாபக புஸ்தகம் அவருக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. அது அனுதினமும் நீங்க பாருங்க. கர்த்தருக்குள்ள நம்ம பேசுறோமா, கர்த்தருக்காகவே இருக்கிறோமா? ஞாபக புஸ்தகத்தில் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, நம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைக்காய் நன்றி கர்த்தாவே. 8 மாதங்களை கண்ணிமை போல பாதுகாத்தீர். 9வது மாதத்தில் உங்களுடைய பயத்திலோடு நாங்கள் ஆண்டவரே சேவிக்க முடியாது. ஏனென்றால் நீர் பரிசுத்தர் ஆண்டவரே. உம்மை போல வேற தெய்வம் இல்லை. நீர் ஜீவனுள்ளவர், நீர் மகத்துவமுள்ள ராஜா, நித்திய ராஜா, திரும்பி வரப்போகிற தேவனா இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். எங்கள் மேலே இந்த பயத்தின் ஆவியை ஊற்றி பரிசுத்தத்துக்கு மேல் நாங்கள் பரிசுத்தம் அடைய முடியாது. எங்கள் சபை பரிசுத்தத்துக்கு மேல் பரிசுத்தம் அடைய முடியாது. நீர் கிருபை தாரும். வந்த ஒரு நீர் ஆசீர்வதியும். 4 ஆராதனை நீர் பெரிய காரியங்களை செய்யும் ஆண்டவர்.
அவருடைய வருகை கண்களை ஆயத்தப்படுத்தும். எல்லா துதி கன மகிமையும் அவருக்கு செலுத்தி ஜீவனுள்ள நீதியுள்ள இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் கேட்கும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமென், ஆமென்.